இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 13, 2024, 13/3/2024. தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:26 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். வளர்பிறை சதுர்த்தி திதி. சித்த யோகம் மாலை 6 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சதுர்த்தி விரதம். இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் சுக்கிரன், மீனத்தில் ராகு புதன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கடவுளின் பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனோபலம் அதிகரிக்கும், காரிய வெற்றி ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக தொழில் விருத்திக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் மட்டும் இல்லைங்க, உடம்புலையும் அமோகமான மனோபலம் அதிகரிக்கிற மாதிரி உடம்புலையும் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வியாதியினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அந்த அவஸ்தைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூமி தொடர்பான அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் திடீர் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய அஃபிஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த இழுபறி நிலைமை வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு இருந்து அந்த இழுபறி நிலைமைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மன உளைச்சலோ செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தைரியமாக பேசி தீர்க்கறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வியாபாரத்தின் மூலமாக வருமானம், கலைத்துறை மூலமாக உங்களுக்கு வருமானம், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம், இப்படி எல்லா விதத்திலும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய காரிய வெற்றி ஏற்பட்டதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலமாக முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷமான நாள். ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக, அதுவும் குரு 6ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் பார்வையை கொடுக்கறதுனால வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். குரு சந்திரன் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருக்கிற ஒரு குழப்பம் தீருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளுக்காக, அதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குகளுக்காக செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அதற்காகவோ அல்லது உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான
வாய்ப்பையோ அல்லது உங்கள் உடம்பில் இருந்த சங்கடங்களுக்கு தீர்வை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பையோ அமைத்து கொடுக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால செலவுகள், சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல சந்தோஷமான செய்திகள் வரத்துக்குண்டான யோகமான நாள். கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். கடன் ஜாஸ்தியாகிறது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் வாங்குவது, ஸ்திர சொத்துக்கள் வாங்குறது போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகளின் மூலமாக உங்கள் மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொந்தமாக வீடு வாங்குறதுக்குண்டான ஒரு சிறப்பான யோகம் இருக்குது. ஆல்ரெடி வீடு இருக்குன்னா கூட உங்களுக்கு சொந்த வீடோ நிலமோ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட, அதாவது ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயமா வழக்கு ஏதாவது நடந்ததுன்னா அந்த வழக்குக்காகவும் செலவுகள் ஏற்படும். இதன் மூலமாக அந்த சொத்து உங்கள் கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமணத்தில் உங்களுடைய சந்தோஷமான அனுபவங்களை பகிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு அமோகமான நற்செய்திகள் வருகின்ற யோகமும் செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை குழந்தைகளின் முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் குடும்ப சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வியாபார வளர்ச்சிக்கும் பதவி உயர்வுக்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அதே சமயம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கோ அல்லது மல்யுத்தம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று அமோகமான மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல தொழில்நுட்ப முயற்சிகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் மனசிலும் தேவையில்லாத எண்ணங்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மன உளைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கி காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அந்த வழக்கில் எதிர்வாதியாக இருக்கக்கூடிய நபர் உங்களிடம் சரணடைவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகள் சற்று கடினமாக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோபலம், வாக்பலம், பணபலம் போன்ற அனைத்து பலங்களையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரிகளுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகளை முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பதவி உயர்வு விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி யார் உங்களுக்கு எதிராக பேசினாங்களோ, உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அவர்களே உங்களுக்கு பதவி உயர்வை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லைன்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்சவிருத்தி பற்றிய செய்திகள் மன நிம்மதியை தரும். அதே சமயம் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சில உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் அல்லது உங்களுடைய பொது வாழ்க்கைக்கும் மரியாதையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பாக்கியஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபார விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்காக பெரிய மனிதர் உங்களுக்கு காத்துட்ருக்காரு. அந்த நபரை கரெக்டாக டேப் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். கடகராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று வருமானம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அமோகமான பலன்கள் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்திலோ உங்களுடைய ஆரோக்கியத்திலோ நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பது மட்டும் இல்லாமல் வருமானத்தையும் தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி அயல்நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புதுசாக எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வேலைக்கு சேர்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மன நிம்மதி தரும். அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரை ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்தது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த சில நபர்களின் காரணமாக உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது, வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒன்றா வீடு மாற்றுவீங்க, சொந்த வீடு வாங்கியோ இல்லை வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு வசதி வாய்ப்புள்ள இடத்துக்கு போகிறதுக்கோ அல்லது வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். சந்தோஷமான அனுபவங்களும் சுக அனுபவங்களும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதினர் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு சூப்பருங்க, அவ்வளவு சூப்பராக இருக்குது. இது நாள் வரை இருந்து வந்த மனக்குழப்பம் நிவர்த்தியாகும். பேச்சுவார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி அதே பேச்சுவார்த்தைகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் சற்று இழுபறி நிலைமை ஏற்படுத்தினாலும் இன்று உங்களுக்கு வேண்டாத விஷயத்தை நினைத்து மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. காரணம் என்னன்னா, நட்சத்திரநாதன் ராசிநாதன் சந்திரன் தசமஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருந்தாலும் நட்சத்திரநாதன் புதன் நீச்சஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தவறான எண்ணங்கள் அல்லது வேண்டாத எண்ணங்களின் காரணமாக உங்களுக்கு நீங்களே தேவையில்லாத மனச்சோர்வை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்படுவது நல்லது. சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் வெற்றி செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். குறிப்பாக வழக்குகள், வியாபார விஷயத்தில் வருமானம், வியாபாரத்தின் மூலமாக தனலாபம், பூர்வீக சொத்து விஷயத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்பு அல்லது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடின முயற்சிக்கு பலன்கள் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் விஷயத்தில் அல்லது உறவுகள் விஷயத்தில் உங்கள் பேரில் அபிப்பிராய பேதம் இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார், வெற்றியை தருவார். ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்கள் உடம்புல வியாதிக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாதிக்கு உண்டான சமிக்ஞைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் மறையறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். உங்களுக்கு செலவுகள் ஏற்படாத சூழ்நிலை ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே தான் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது 13ஆம் தேதி ராத்திரி 14ஆம் தேதி விடியற்கால 2:40 அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை துணை பற்றிய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் இன்றோடு முடிவடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை, அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பாக்கியஸ்தானாதிபதியும் உச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களுக்காகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கடன் அடைக்கிறதுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இல்லாட்டி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு பவர் இருக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் அல்லது அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகளை குறைப்பதற்கு இது ஒரு வழியாக இருக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல ஒரு சிறு அபிப்பிராய பேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன காரணம்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை பற்றின தப்பான புரிதலை விலக்கி உங்கள் மேல ஒரு மரியாதையை கொடுப்பதற்குண்டான புரிதலை ஏற்படுத்துறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. குடும்பத்தோட ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திராஷ்டமத்திலையும் ஒற்றுமை ஏற்படுதுன்னா அது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கு அல்லது சூப்பராக இருக்குன்னு தான். 8ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு எதிரிகள் மூலமாக ஏமாற்றப்பட்ட அல்லது ஏமாந்து போன பண வருமானம் மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அரசாங்க அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்களிலிருந்து விலக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே தான் அந்த விலக்கு கிடைக்கும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. மன உளைச்சல்னா சாதாரண உளைச்சல் இல்லை. தேவையில்லாத விஷயங்களை பேசி சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தேடல்களில் தடுமாற்றம் ஏற்படும். எந்த தேடலாக இருந்தாலும் சரி, பண தேடலாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு காரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுத்தும் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தினால் சங்கடம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சங்கடத்திற்கு தீர்வை பெறுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க அதிகாரிகளோ அல்லது அரசு மருத்துவர்களோ உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். இன்று நிதானமான முடிவெடுப்பது நல்லது. தேவையில்லாத அல்லது அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தையும் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தினாலும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக வியாபாரத்திலேயோ அல்லது பள்ளி கல்லூரி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அல்லது வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இன்று வார்த்தை விரயங்கள், வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த துறை சார்ந்தவர்கள்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது. அப்படி வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வார்த்தைகளால் குழப்பங்களும் பண இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சங்கடமான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மரியாதை, மாலை மரியாதை, உங்களை பற்றி பெருமையாக பேசுறது, உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நண்பர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய தகுதி ஏற்படுத்துறது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம். இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கேன், நான் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது நாள் வரை கிடைக்காத அளவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுறதுனால மனோபலம் அதிகரிக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பேனரில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்களுக்கு உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்து அதன் மூலமாக உங்களுடைய விவசாய விளைச்சலை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த மாற்றத்திற்கு உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை
உதவிகரமாக இருந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயமும் அனுகூலமான பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். அதிகார வார்த்தைகள் மூலமாக நண்பர்களையும் எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால இன்று உங்களுடைய அலுவலக ரீதியான எதிரிகளை சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன உறுதியை தரக்கூடிய வாழ்க்கை துணையின் வார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய பெருமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, உங்களுக்கு பதட்டம் இருக்குது. அந்த பதட்டத்தை குறைச்சா பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் பதட்டம் தான் உங்களுடைய இயல்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய யோகமான நாள். வருமானம் அதிகரிக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் வேலை சம்பந்தமாக முயற்சித்து தோல்வியை கண்டு கொண்டிருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். தாயாருடன் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், மாமனார் மாமியார், இவங்க யாருக்கிட்டையாவது இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் பதட்டத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடன் தேவைகள் பூர்த்தியாகும். புதுசாக கடன் வாங்குவீங்க. இந்த புதுசாக கடன் வாங்குறதுனால ஏதாவது பயம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில் விருத்திக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துறது. அந்த கடன் அதிகரிப்புக்கு தான் இன்றைக்கி நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க. கடன் தேவை பூர்த்தியாகும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு குரு சந்திரன் சேர்க்கை பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய கடல் கடந்த பயணமோ வெளியூர் பிரயாணமோ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதியான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய நெஞ்சு பகுதியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதற்குண்டான தீர்வை பெறுவது அவசியமான ஒன்று. தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்கி வெற்றிகள் ஏற்படுறதுக்கும் உறவினர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு புலம்பல்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை. கடன் பிரச்சனை கவலைப்பட வேண்டாம். வருமானத்துக்கு குறைவில்லை. அப்புறம் என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்களாக நினச்சிக்கிட்டு எதையாவது நினச்சிக்கிட்டு சஞ்சலப்படுறது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்ன வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடின உழைப்பை ஏற்படுத்தும். அதற்கு நீங்கள் அஞ்ச மாட்டீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். படிக்கிற குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். உங்கள் குழந்தைங்க கார்ப்பரேட் எக்ஸாம் ஏதாவது எழுதுகிறாங்க, இல்லை போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அதில் அவங்க அமோகமான மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைகளின் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய வியாபாரத்துக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து விஷயமா இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருந்ததுன்னா அது வளர்ச்சியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய, பதவி உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது இளம் வயதினராக இருந்தால் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட நபரை புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த நபர் தப்பான நபராக இருந்தார்னா அவரை பற்றின உண்மைத்தன்மையை வெளிக்கொணர்வதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் உங்களுக்கு தரம் தாழ்ந்த யோசனைகளை சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. என்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க வகையில் இருக்கின்ற தொல்லைகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு மனசில் கடந்த ஒரு மாதமாகவே உங்களுக்கு பதட்டம் இருந்திருக்கும். மனசில் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும். தவறான எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு 2 காரணம். ஒன்று 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை, அந்த குருவின் பார்வை ராசிக்கு இருக்குது. அதே சமயம் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து இன்றைக்கி ராத்திரி 2 மணி 24 நிமிஷத்துக்கு மேலே 2 மணி 41 நிமிஷத்துக்கு மேலே 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வேலை நிமித்தமான விஷயங்களில் முன்னேற்றமான செய்திகள் வரும். பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும், நன்மைகள் ஏற்படும். மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடுமையான உழைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகளில் முன்னேறக்கூடிய வாய்ப்பும், புதிய வேலை வாய்ப்புகளில் சேருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கியமோ, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமோ அல்லது உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு விஷயத்திலோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்கள் வீட்டில் சீலிங்கில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அந்த லீக்கேஜெல்லாம் சரி செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சற்று முன்கோபம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3ஆம் இடத்துல புதன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரர்களின் தவறான எண்ணங்கள் அல்லது தடுமாற்றமான செயல்பாடுகளை விமர்சித்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். சகோதரிகள் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தினால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ வண்டி வாகன வகையிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் சற்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல குழந்தைகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்டையோ உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்டையோ இன்று கோபத்தோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களின் இன்முகமான பேச்சுக்களை கொண்டு உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களின் கோபத்தை கண்ட்ரோல் செய்து அதன் மூலமாக அவர்களையும் திருத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி, இன்று உங்களுக்கு பணபலம், ஆள்பலம், மனோபலம், எல்லா விதமான பலங்களும் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும்.
என்ன விஷயம் நீங்கள் எடுங்க, அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக பணம் இல்லாமல் தவிக்கிறவங்க கூட இன்னைக்கு கையில் பணம் பொருள்றதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்கோ அல்லது புதிய தொழில் துவங்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதுக்குண்டான பண தேவைகள் முதலீடுகளாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு அதிக முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது. பேபி ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். குழந்தைகள் எப்படி அடியெடுத்து வைக்குமோ அது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பண நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் குழந்தைகளால் மன நிம்மதியும் வாழ்க்கை துணை மூலமாக இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் விரயத்தை ஏற்படுத்தும். மனசில் தேவையில்லாத எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தேவையற்ற எண்ணங்களின் காரணமாக உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கீங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோங்க. ஏன்னா என்றைக்குமே இந்த காணல் நீர் மாதிரியோ இல்லது கோடை மழை மாதிரியோ எப்போவாது வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிறது நல்லது. 7.5 சனியில் நண்பர்கள் விஷயத்தில் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவர்களின் குறுக்கீடு உங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் அவங்களுடைய குறுக்கீடு இன்றைக்கி அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் பெரிய வருமானம் இல்லை, ஆனால் தேவையான அளவுக்கு பண வருமானம் வந்து கொண்டு இருக்கின்றது. சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பலன்கள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், குறிப்பாக உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் உதவி அல்லது எதிர்பாலின மேல் அதிகாரிகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. வீட்டில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வார்த்தை விரயங்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது தவறான வார்த்தைகளை பேசுவதற்குண்டான சூழ்நிலை. எதிரிகளின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசுவீர்கள். உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க. அடுத்தவங்க பண்ணுற தவறான விஷயங்களை பேசுவதன் மூலமாக தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, பண வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மீன ராசி. குடும்பஸ்தானத்து அதிபதியான செவ்வாயின் உச்ச பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. அந்த 2ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உறவுகளிடம் பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தீர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் துவக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. தாயார் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வண்டி வாகன வகையில் உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். தந்தைக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ராத்திரி 2:45 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், பண வருமானம் ஏற்படும். அரசாங்க வகையில் வரவேண்டிய பழைய பாக்கிகள் உங்களுக்கு கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அல்லது பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வருமானம் வருதோ இல்லையோங்க, செலவை குறைச்சாலே வருமானம் வரத்துக்கு ஈக்குவல். செலவில்லாமல் இருந்தாலே வருமானம் இல்லாட்டினாலும் சமாளிச்சிடலாம்.
செலவும் ஜாஸ்தியாகி வருமானமும் கம்மியாக இருந்ததுன்னா வருமானம் இல்லாததுனால சங்கடம் ஏற்படும். இன்று உங்களுக்கு சில நபர்களின் தொடர்பு அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலமாக மனசில் ஒரு விதமான அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தேவையில்லாத அழைப்புங்கிறது உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் வீண் பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று முன்கோபத்தை குறைப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருந்ததெல்லாம் இப்போ குறையறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே அந்த ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் குறைகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கவலைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒன்றா வீடு மனை, வண்டி வாகனம், உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதுக்கு, எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.